இப்போ வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றுக்குன்னு வரணும்பா. ஸோ ஓகே, இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேர் மார்க்கெட் அண்ட் புல் மார்க்கெட். ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க பேர் மார்க்கெட் அண்ட் புல் மார்க்கெட். இதில் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலை, எப்படின்னா ஒரு காலை தான் புல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த புல் மார்க்கெட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான, எப்படின்னா ஒரு எந்த ஒரு ட்ராப் டவுனும் இல்லாத மாதிரி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, எக்கனாமி. ஒரு ட்ராப் டவுனும் இல்லாத எக்கனாமி தான் நம்ம வந்து புல் மார்க்கெட் சொல்லுவோம். இந்த புல் மார்க்கெட்டுன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொன்னால், ஒரு காலை எப்பவுமே ஒரு காலை என்ன பண்ணும், ஒருத்தர் வந்து முட்டி மேலே தூக்கும். ஓகேங்களா, அதே போல் தான் மார்க்கெட்டும். மார்க்கெட் அது என்ன பண்ணுன்னா அப்படியே முட்டி மேலே தூக்கும். இது எப்படின்னா இப்படி அது வந்து அது எப்படி தூக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி அந்த மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புல் மார்க்கெட்லாம் ஒரு புல் மார்க்கெட்டுக்குன்னே ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மார்க்கெட்டை ஏற்றி விடுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க ஒரு ட்ரேடரில். அது காரணமே ட்ரேடர்ஸ் தான். இப்போ ஒரு மார்க்கெட் வந்து அப் டவுனில் போகுதுன்னா அது காரணமே முழுக்க ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, ட்ரேடர்ஸ்னால தான் அந்த புல் மார்க்கெட் வந்து மேலே போகுது. அதே ஆப்போசிட் தான் பேர் மார்க்கெட். ஓகேங்களா, பேர் மார்க்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேர் மார்க்கெட் என்ன பண்ணும், ஒருத்தர் அடித்து கீழே தள்ளும். ஒரு இது பேர் என்ன பண்ணுன்னா, ஒரு கரடி ஒருத்தர் அடித்து கீழே தள்ளி அவங்க வந்து சாப்பிட பார்க்கும். அதே கான்செப்ட் தான் ஷேர் மார்க்கெட்லேயே. ஓகேங்களா, ஒரு பேர் மார்க்கெட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடித்து அந்த ஷேர் மார்க்கெட் கீழே தள்ள பார்க்கும். அதை வந்து அந்த ஸ்டாக்கை வந்து ரைஸ் ஆக விடாது, அந்த ஸ்டாக்கை வந்து கீழே தள்ள பார்க்கும். இது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுன்னு இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுன்னு இருக்கீங்க, அதை நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டாக் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாக்கை வந்து எல்லாருமே வாங்க ஆரம்பித்தாங்கன்னா, ஓகேங்களா, ட்ரேடிங்கில் அந்த ஸ்டாக்கை வாங்க ஆரம்பித்தாங்கன்னா அதோட லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸ்லாம் இருக்குது. அந்த மதிப்பு வந்து ஏறும். ஓகேங்களா, இதே வந்து எக்கனாமிக் சுச்சுவேஷனாக உங்கள் ஏதோ ஒரு கொரோனா வந்துச்சு, திடீர்னு ஏதோ ஒரு உங்கள் கம்பெனி மேலே ஏதோ எப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப், உங்களுக்கு வந்து காம்படிட்டர் அதிகமாகிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களோட மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடும். ஓகேங்களா, அந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட் போய் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இதோட உங்களோட பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பேர் மார்க்கெட். இது வந்து ஈஸியாக நீங்கள் ஆல்ரெடி புரிஞ்சுக்குவீங்க என்னென்ன பண்ணால் புல் மார்க்கெட் இருக்கும், எப்படிலாம் பேர் மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா, இப்போது நம்ம எதை வந்து பேர் மார்க்கெட் நம்ம ஷேர் மார்க்கெட்டை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நிஃப்டி 50 எடுத்துக்கோங்களேன். அது எல்லாருமே அதை உதாரணம் சொல்கிறாங்க. நானும் சரி உங்களுக்கு புரியணும் அதை சொல்கிறேன். நிஃப்டி 50 எடுத்துங்க, இல்லை நிஃப்டி ஐடி நிறைய நிஃப்டி 50 தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டாப் 50 கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா, நிஃப்டி 50 பற்றி தெரியலனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருப்பேன். நம்ம பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50னா என்னென்ன கிளியராக உங்களுக்கு போட்டிருப்போம். ஓகேங்களா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி ஓகே, உங்கள் கான்செப்ட் வரலாம். இப்போது ஒரு பேர் மார்க்கெட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நிஃப்டி 50 போன மார்க்கெட்டோட எப்படின்னா போன மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து வளர்ந்துருக்காங்கன்னா, அது பேர் மார்க்கெட்னா ஒன்றா அந்த 20% 40% குறையுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம பேர் மார்க்கெட் சொல்லுவோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு 20% வளர்ந்தாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வளர்றதுலேருந்து ஒரு 10% கம்மியானவோ அது வந்து பேர் மார்க்கெட் கிடையாது. ஓகேங்களா, அந்த 20லேருந்து அதுக்கு டபுள் மடங்காக ஒரு 40% கீழே டவுன் ஆகுதா அந்த மார்க்கெட்டு நிஃப்டி 50ன்றது, அப்போ தான் அதை வந்து பேர் மார்க்கெட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுங்க எது வந்து புல் மார்க்கெட், எது வந்து பேர் மார்க்கெட். ஓகேங்களா, இப்போது ஒரு இந்த ஒரு இமேஜ் கரெக்டாக புரிய பாருங்கள். எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் ஒரு சின்ன சைக்கிள் தான். வாழ்க்கை வட்டம் சொல்கிறதே தளபதி அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும். ஒரு சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். இப்போது புரிய மாதிரி சொல்லணும்னா ஒரு புல் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா, ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஏறுது, கம்பல்சரி இது கீழே இறங்கணும். ஏறினேலாம் போக முடியாது, கம்பல்சரி இது கீழே இறங்கணும்ல. அப்போ என்ன ஆகும்னா கீழே இறங்கிடும். ஓகேங்களா, கீழே இறங்கின ஸ்டாக்கு கீழே போய் நிற்குமா? கிடையாது. அந்த ஸ்டாக் என்ன நினைக்கும், திரும்ப மேலே போக ட்ரை பண்ணும். ஓகேங்களா, மேலே போகிற ஸ்டாக் கீழே வரும். கீழே வந்தோடனே அந்த ஸ்டாக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, நான் மேலே போகலான்னு தான் பார்க்கும் தவிர கீழேயே போய்க்கலான்னு பார்க்காது. அதுக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே வந்து ரைஸ் ஆகும். இதே தான் மார்க்கெட்டில் எல்லாத்துலேயுமே நடக்குது. இந்த விஷயத்த வந்து கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஓகேவா, இந்த ஷேர் மார்க்கெட் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சைக்கிள் இருக்குது. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சைக்கிளை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த 4 டைப் ஆஃப் சைக்கிள் என்ன அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். அது வரைக்கும் என் வீடியோ வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் உங்களோட ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டியது இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா என்னோட சேனலோட கம்யூனிட்டி டேப் இருக்குது. ஓகேங்களா, கம்யூனிட்டி இருக்கும். அது உள்ளே பண்ணிங்கன்னா நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். அந்த கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா, எப்படின்னா இப்போ வந்து எதை வந்து நம்ம வந்து பணம் விற்கும்னு சொல்கிறோம், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும்.
நீங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு வந்து போய் ஆன்சர் பண்ணாதீங்க. அதை ஆன்சர் பண்ணிவிட்டு நான் பண்ண ஆன்சர் கரெக்டான கீழே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து மார்க்கெட் பற்றி புரிஞ்சுக்கிறீங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் அந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்குள்ள வீடியோவில் தான் மேலும் வீடியோ வேணும்னா மறக்காமல் என் சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே, ஸ்டே டியூன் அண்ட் குட் பை.